ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் நினச்சி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நான் நல்லபடியாக இருக்கேங்க. நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா வேலை செய்கிறேங்க, நல்லபடியாக சாப்பிட்றேங்க, அவரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேங்க. யாரும் என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரி நம்ம மட்டும் வீடியோவில் நிற்கிறோமே, சரி நம்ம எல்லாரும் மற்ற வீடியோலாம் பார்த்தோம்னா அவங்க தம்பி வருவாங்க, வீட்டுக்கார் வருவாங்க, ஒரு பசங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க. நம்ம வீடியோவில் யாருமே நம்ம காட்டவே மாட்டேங்கிறோமே. அதனால தான் சரி உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காருன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் நான் அவரை காமிச்சேங்க. நீங்கள் யாரும் என்னை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா இருக்கேங்க. இந்த 8 வருஷம், இந்த 8 வருஷம் முடிய போகுதுங்க. இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தோடு நான் நல்லபடியாக இருக்கிறேங்க. இனிமேலும் நல்லபடியாக இருப்பேங்க. சரி வாங்க நம்ம என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சோறுங்க. அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேங்க, சுட சுட சோறுங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்குறாங்க. வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் தக்காளி ரசம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் வாழைக்காய் வந்து எல்லாமே உப்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு வறுப்பாங்க. பாதி பேர் அந்த மாதிரி செய்வாங்க. எங்கள் ஊர் பக்கம் எப்படி செய்யணும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு, அப்புறம் எண்ணெய் கடுகு தாளிச்சு கருவேப்பிலை தாளிச்சு வாழைக்காயை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் சாந்து இருக்குதுங்களா, அதையும் ஊற்றிட்டு நல்லா கதைன்னு இது மாதிரி இறக்கி வச்சு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க, நானும் அதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. தேங்காய் திருவி போட்டு அவரைக்காய் பொரியல். அப்புறம் அப்பளம் 2 எடுத்து வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீட்டு சமையல். சாப்பிடலாம் வாங்க.